அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகளுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காவிரியில் 20,000 கன அடி நீர் வருவதால் ஒகேனக்கல் அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கவும் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தடை விதித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு விவேகானந்தன் நம்மோடு இணைந்திருக்கிறார். விவேகானந்தன், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க? என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் ஆட்சியர் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது? என்ன விவரம்? அதாவது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் கர்நாடக மாநில அணைகளான கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் தமிழகத்திற்கு கபினியிலிருந்து வினாடிக்கு 20,000 கனஅடி தண்ணீரும் கேஆர்எஸ்ல 500 கனஅடி தண்ணீர் என திறக்கப்பட்டது. இந்த தண்ணீர் நேற்று மாலை தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவை வந்தடைந்தது. படிப்படியாக 15,000 கனஅடி 18,000 கனஅடியாக இருந்தது. தற்பொழுது 20,000 கனஅடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, அதாவது கர்நாடக மாநிலத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்வதால் எந்த நேரத்திலும் நீர் திறப்பு என்பது அதிகரிக்கக்கூடும் என்பதால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒகேனக்கல் பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதே போல பரிசல் பயணம் மேற்கொள்வதற்கு நேற்று தண்ணி அதிகரித்த உடனேயே மாவட்ட நிர்வாகம் சார்பில் பரிசல் இயக்கும் தடை விதிக்கப்பட்டது. மேலும் தண்ணி அதிகரிக்கும் என்பதால் இரவு நேரங்களிலோ பகல் நேரங்களிலோ ஆற்றினை பொதுமக்கள் கடக்க வேண்டாம், ஆற்றில் இறங்கவும் வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுத்தார்கள். அதே போல கால்நடைகளை காவிரி ஆற்றங்கரையோர பகுதிகளுக்கு மேய்ச்சலுக்காக கொண்டு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். தற்பொழுது ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த நடைபாதையில் அருவிக்குள் செல்கின்ற நடைபாதையில் உள்ள நுழைவாயிலை அடைத்து ஊழியர்கள் கயிறு கட்டி தடை விதித்துள்ளார்கள். இதனை அடுத்து நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் என்பதால் காவிரி கரையோர பகுதிகளில் உள்ள ஆலம்பாடி, ஊட்டமலை, ஒகேனக்கல், பண்ணவாடி போன்ற பகுதிகளில் வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கவும் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தடை விதித்திருக்கிறார். ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. காவிரியில் தமிழகத்திற்கு 20,000 கன அடி நீர்வரத்து வரவிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விவேகானந்த்.